மாலை வணக்கம். நம்மளிடம் இப்போ உரையாடுறதுக்கு மஞ்சுநாதா ஷீல்டு வாரியர் தனியை சார்ந்த மஞ்சுநாதா அவர்கள் வந்திருக்காரு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க வெளியில இருந்து வந்திருக்கீங்க, உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள். நான் மஞ்சுநாத். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் பெங்களூரு. இங்கே ஒரு 5 இயர்ஸாக இங்கே வந்து ரீலோகேட் ஆகிருக்கிறோம். கெலமங்கலம் கிட்ட இருதாலும் வில்லேஜில் இருக்கிறோம். இப்போது ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக கேடிசி லீக் தான் விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இந்த டூர்னமெண்ட் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட் பிளேயராக விளையாட்டு இருக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. டூர்னமெண்ட் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த டூர்னமெண்ட்ல நீங்க தான் லீடர் போர்ட்ல செகண்ட் பொசிஷன் இருக்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நிரஞ்சன் இருக்காரு. ஸோ இன்னும் உங்களுக்கு ஒரு 3-4 மேட்ச் இருக்கு. ஸோ பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்க அது என்ன, உங்களுடைய கனவு என்ன, அது வந்துருவீங்க நம்புறீங்களா? 100% எப்போவுமே பாசிட்டிவாக தான் யோசிப்பேன். ஒருவன் நம்புறேன் நல்லா விளையாடுறேன், அதே டைமில் நான் ஆப்போனன்ட் நல்லா விளையாடினாலும் அப்ரிசியேட் பண்ணுவேன். நிரஞ்சன் என்னோட நல்லாவே விளையாட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து என்னோட ஷார்ட்ஸு நிரஞ்சனோட ஷார்ட்ஸு கம்பேர் பண்ணால் நிரஞ்சன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கான்ஃபிடென்ட்டாக ஒரு டீம் அவரை முழுசாக டிபெண்ட் பண்ணலாம். அவர் கடைசி வரைக்கும் தரையில் ஆடி நல்லா ஓடி ரன் எடுக்கிறாரு. என்னால் என்னோட ஏஜ் 38, கொஞ்சம் ஓட முடியாது. அதனால நிறைய சிக்ஸஸ் ட்ரை பண்ணுவேன். அந்த டைமில் விக்கெட் போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கும். நிரஞ்சனோட பேட்டிங் நான் 2-3 மேட்ச் பார்த்தேன். நான் அப்ரிசியேட் பண்ணுறேன். நிரஞ்சன் ஒரு தரமான நல்ல பிளேயரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நான் இந்த டூர்னமெண்ட்டில் வந்து செகண்டாக ஃபினிஷ் பண்ணாலும் எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை. ஏன்னா ஐ லாஸ்ட் டு குட் பிளேயர். ஸோ அது எனக்கு பெருமையாக தான் இருக்குது. இஸ் ஆல்சோ பிளேயிங் வெரி வெல். தேங்க்யூ. சூப்பரான உங்களோட வேர்ட்ஸ் எல்லாம் பயங்கர மோட்டிவேட்டடாக இருந்தது, நல்லா இருக்கு. நீங்கள் பவுலிங் ஏன் போடுறதில்ல? பவுலிங் போடுவீங்களா இல்லை இதோ இப்போ போடுறது இல்லையா? பவுலிங் போடுவேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டென்னிஸ் பால் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த லெதர் பால் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அப்போ அந்த அளவுக்கு பைசா இல்லை. ஸோ ஃபாஸ்ட் பாலராக தான் விளையாடினேன் நான் என்னோட கெரியரை. எனக்கு ஒரு வாட்டி டெங்கு ஃபீவர் வரும்போது நர்வ் இன்ஃபெக்ஷன் ஆகி இப்போ நம்ம கைக்கு நம்ம மூளைக்கு கனெக்ஷன் தப்பி போயிடும் ஒரு 2-3 பால் போட்டால். அதனால பவுலிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ நம்ம கம்பேக் பண்ணினோன்னா விக்கெட் கீப்பிங் கற்றுக்கிட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். ஏஜ் வைஸாக அப்புறமா என்னோட ஹைட்டுனால விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால முதுகு பிரச்சனை வந்துச்சு. ஸோ இப்போதைக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனை விளையாட்டு இருக்கேன். கிரவுண்டில் வந்து எந்த நாள் வரைக்கும் நின்று முடியுமோ அந்த நாள் வரைக்கும் நான் கிரிக்கெட் விளையாடுவேன். ரன்னே ஓடலைன்னாலும் இப்போ இருக்கிற இம்பேக்ட் பிளேயர் யூஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம் விளையாடினு என்னோட வச்சு பண்ணிட்டு இருக்கிறேன். பார்க்கலாம் ஆண்டவனோட இது எப்படி இருக்குன்னு. கண்டிப்பா உங்களோட வேர்ட்ஸ் எல்லா கிரிக்கெட் வீரர்களுக்கும், அதாவது சீனியர் கிரிக்கெட் வீரர்களுக்கும் ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ கடைசியாக ஒன்று, உங்களுடைய இந்த ஷீல்டு வாரியர்ஸ் அணி, அந்த டீம் மெம்பர்ஸ், அப்புறம் அதனுடைய உரிமையாளர், அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எங்களோட ஓனர் சிறப்பாக எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எங்களோட ஓனரை பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு பிளேயர் வந்து ஆடிட்டு செலவு பண்ணுறது ஓகே, ஆடாமல் செலவு பண்ணுன்னா அதுக்கு பெரிய மனசு வேணும். எங்கள் ஓனருக்கு பெரிய மனசு தான். ரொம்ப நல்ல ஆள், நல்லா பார்த்துக்கிறாரு. எங்கள் டீம்மேட்ஸ் எல்லாமே சிறப்பாக விளையாடுக்கிறாரு. ஃபீல்டிங் ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். எங்களோட டீம் ஃபீல்டிங்கு பவுலிங்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. கொஞ்சம் மிடில் ஆர்டரில் எங்கள் பேட்டிங் கொஞ்சம் வீக்காக இருந்தது 2-3 மேட்ச் தோக்கும்போது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே செட் பண்ணியிருக்கிறோம். பார்க்கலாம் எப்படி போகுது மேட்சஸ். தேங்க்யூ. உங்களுடைய கடைசி டைமில் நல்லா எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா பேசி கொடுத்தீங்க. முக்கியமாக நீங்கள் ஃபைனல் வந்து பெஸ்ட் பேட்டர் அவார்டு வாங்குறதுக்கு எங்கள் விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள். உங்கள் டீம் கப் ஜெயிக்கிறதுக்கு எங்கள் விழாக்குழுவின் சார்பாக பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.